அதிசயமா இருக்கு. மண்ணு நீங்க நினைக்கிறீங்க, என்ன பூமியில சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்குது? போறோம், ஆடுறோம், மிதிக்கிறோம், ஒண்ணுக்கு போறோம், இதான பூமின்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த பூமிக்குள்ள கொட்டி வைத்திருக்கிற அதிசயங்களை பார்த்தால் அப்படி வியப்புடைய விளிம்புக்கு போயிருவோம். அவ்வளவு ஆற்றலும் அவ்வளவு அதிசயங்களும் இந்த பூமிக்குள்ள இறைவன் நினைஞ்சிருக்கிறான். வேற எந்த கோள்களும் இது கொடுக்கப்படவே இல்லை. இந்த பூமிக்குள் மாத்திரம் அவ்வளவு அற்புதங்களை இறைவன் மறைத்து வைத்திருக்கிறான். எப்படி மறைத்திருக்கிறான்? நீங்க சாப்பிடுறீங்க, உணவு சாப்பிடுறீங்க, சோறு சாப்பிடுறீங்க. இந்த சோறு எப்படி உண்டானது? சாப்பாடு தட்டுல உட்கார்ந்து என்னைக்கா சிந்திச்சு பார்த்திருக்கிறீங்களா? சோறு எப்படி உண்டானது? ஒரே ஒரு நெல்லை எடுத்து பூமிக்குள்ள புதைக்கிறீர்கள். பூமியுடைய தன்மை என்ன? எது புதைக்கப்பட்டாலும் அதை அழிச்சு போடும். உங்க தாத்தாவை தோண்டி பார்த்தா கபர்ல இருப்பாரா? இருப்பாரா? முளைச்சிட்டு தாத்தா வந்து முளைச்சு குட்டி போட வேண்டியதானே? அவர் முளைக்க மாட்டாரு. உங்க தாத்தாவை அடக்கின இடத்த போய் பார்த்தீங்கன்னா எலும்பு கூட இருக்காது, எல்லாம் காலியா போயிருக்கும். ஒரு இரும்பு கூட நீங்கள் புதைத்து வைத்து விட்டு 6 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இரும்பு இருக்காது, அது மக்கி மண்ணா போய் ஒண்ணும் இல்லாம ஆயிருக்கும். மண்ணுடைய தன்மை என்ன? எந்த பொருளை அதற்குள்ளே போட்டாலும் அதை அழிச்சு தன்னுடைய இனமாகவே மாற்றிவிடும். அதான் மண்ணுக்குள்ள இந்த பூமிக்குள்ள தனிச்சிறப்பு. அந்த பூமிக்குள்ளதான் நீ ஒரு நெல்லை கொண்டே போடுற. அந்த நெல்லை என்ன செய்ய முடியல? அந்த பூமியால அழிக்க முடியல. நெல்லை போட்ட உடனே அது என்ன பண்ணுது? அதை எதிர்த்து போராடுகிற. தண்ணியை ஊத்தின உடனே அந்த நெல்லு, ஒரு நெல்லு எந்த பூமி எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்குமோ அந்த பூமியில் இருந்த தேவையான சத்துக்களை உறிஞ்சு கொண்டு அது வளர்ந்து ஒரு நெல்லு 700 நெல்லை உற்பத்தி ஆகிறது. ஒரு நெல்லு எத்தனை நெல்ல? 7 கதிர்கள் வருகிறது. ஒவ்வொரு கதிரிலையும் 100 நெல்மணிகள் இருக்கிறது. ஒரு நெல்லை போட்டால் 700 நெல் வருகிறது. இந்த 700 நெல் எங்க இருந்த? ஒரு நெல்லுக்குள்ள இருந்துச்சா? உன்னுடைய எந்த விஞ்ஞானிட்டா கொண்டு போய் இந்த ஒரு நெல்லுக்குள்ள 700 நெல் இருந்துச்சான்னு கேளு. போட்டியில முளைக்க போட்டியிலப்பா நெல்லு, அந்த நெல்லை கொண்டு போய் விஞ்ஞானிட்ட கொடுத்து இதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்க, இது உள்ள எத்தனை நெல் இருக்குன்னு கண்டுபிடி சொல்லுங்க அப்படின்னா கண்டுபிடிப்பானா? அதுக்குள்ள ஒரு நெல் தான் இருந்துச்சு. ஒரு நெல்ல எத்தனை இருந்துச்சு? அந்த ஒரு அரிசி தான் இருந்தது. அந்த ஒரு நெல்லு தான் பூமிக்குள்ளே புதைக்கப்பட்ட உடனே அந்த பூமியையே தன்னுடைய உணவாக ஆக்கி கொண்டு அதனுடைய சாரையும் அதுல உள்ள கடியையும் அதுல உள்ள கூலங்களையும் உரமாக கொண்டு வளர்ந்து 700 நெல்லை ஒரு நெல் மணி உற்பத்தி ஆகுகிறது. அப்ப நீ அந்த மண்ணை தான் திங்கிற. சுருக்கமா சொல்ல போனா நம்ம எதை சாப்பிடுறோம்? மண்ணு தான். அந்த மண்ணை நெல்லை போட்டால் நெல்லு தன்னினமாக மாற்றி விடுகிறது. 700 நெல் உனக்கு உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னா அந்த 700 நெல் எடைக்கு மண்ணு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 700 நெல் வந்துச்சுன்னு அர்த்தம். 700 நெல் அளவுக்கு அந்த இடத்துல மண்ணு குறைந்து விட்டது. அதனால மேற்கொண்டு உரம் அடிப்பான். வழங்குதா? அந்த மாதிரி ஒரு மாங்கொட்டையை கொண்டு போடுற. ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு விட்டு ஒரு கொட்டையை பூமியில நீ புதைக்கிறாய். புதைத்த பிறகு என்னவாகிறது? பிரம்மாண்டமான ராட்சச மாமரத்தை பார்க்கிறீர்களா? அந்த மாமரத்தில் ஏராளமான மாம்பழங்கள் கணித்து காய்ந்து தொங்குகிறதா? இவ்வளவு காய் எங்க இருந்துச்சு? இவ்வளவு கலர், பச்சை பசேல்னு கலர் இருக்கிறது. இந்த கலர்லாம் அந்த மாங்கொட்டைக்கு உள்ள இருந்துச்சா? அதுல இருந்து வரக்கூடிய காய்கள்ல இருந்து ருசி இருக்கிறத அவ்வளவுக்கு இனிப்பு கொடுக்கறது எத்தனை மூட்டை சீனியை கொட்டணும்? அந்த மாங்கொட்டைக்கு உள்ள இவ்வளவு இனிப்புகள் அது அடங்கி இருந்ததா? இல்ல. அதுக்கு ஊத்துற தண்ணி இனிச்சிச்சா? இல்ல. அந்த மண்ணை நக்கி பார்த்து அதான் இனிச்சிச்சா? அதுவும் இனிக்கல. அது வெயில்ல இருந்து தானே சத்தை எடுத்து குடிச்சு வெயில்ல நாக்கட்டிட்டு அதுவாச்சு இனிக்குமா? அதுவும் இனிக்காது. அத மாங்கொட்டையை கடிச்சு பார்த்து அதுவாச்சு இனிக்குமா? அதுவும் இனிக்காது. போடப்பட்ட மாங்கொட்டை இனிக்க மாட்டேங்குது, அந்த மண்ணு இனிக்க மாட்டேங்குது, ஊத்துற தண்ணி இனிக்க மாட்டேங்குது. அதுல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய இத்தனை மரங்களுக்கும் இவ்வளவு கனிகள் எப்படி வந்தது, எப்படி அதற்குள்ள இனிப்பு வந்ததுன்னு சொல்லும் பொழுது நீ சரியான பகுத்தறிவாளனா இருந்தால் என்ன செய்யணும்? என்னடா இது ஆச்சரியமா இருக்கிறது, நம்ம மிஞ்சுகிற ஒரு சக்தி இங்க இருக்கிறது, எப்படி நடக்கிறது என்று நீ வியந்து போயிருக்க வேண்டாமா? வியந்து போய் கடவுளை நம்புவதுதான் ஒரு சூப்பர் பவர். அது அனைத்து ஆற்றலையும் தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒருத்தன் இல்லாமல் இது நடக்க முடியாது. அதுவாக நடக்க முடியாது. அதுவாக நடக்கக்கூடிய ஆற்றல் இந்த மண்ணுக்கும் கிடையாது, இந்த மாங்கொட்டைக்கும் கிடையாது. நீ வளர்க்கணுமா இல்லையா? இப்படி எந்த பூசணி வேண்டாலும் எடுத்துக்க, வெள்ளரிக்காய் வேண்டாலும் எடுத்துக்க. அட தண்ணி இல்லாத வறண்ட இடங்கள்ல போய் வெள்ளரிக்காய் உற்பத்தி ஆகுதுங்க. வெள்ளரிக்காண்டால தண்ணி தாகத்துக்கு நம்ம சாப்பிடுறோம். எங்க உற்பத்தி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணியே இருக்காது. தண்ணி இல்லாத காஞ்சி போன ஏரியாவில் கொண்டு வெள்ளரிக்காய போடுறான். அங்க தண்ணிய மனுஷனுக்கு தண்ணி கிடைக்கல, அது எங்கேயோ கிடக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு வந்து மேல கொண்டாந்து வச்சு அதுல குழுகுண்டு என்ன செய்யுது, அந்த சுவையான தண்ணீரை உள்ளடக்கியதாக அந்த வெள்ளரிக்காய் உனக்கு கிடைக்கிறத எப்படி கிடைத்தது? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஒரு ஆலமரத்து விதையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஒரு கடுகுல 50ல் ஒரு பங்கு இருக்கும்.
ஆலமரத்தினுடைய விதையுடைய அளவு எவ்வளவு இருக்கு? ஒரு கடுகு பார்த்திருக்கிறீங்கல்ல, அந்த கடுகு வித அளவு கூட ஆலமரத்து விதை இருக்காது. அதுல 50 ஒரு பங்கு தான் இருக்கும். அவ்வளவு சின்ன ஒரு விதைக்குள்ளதானே இவ்வளவு பிரம்மாண்டமான ராட்சச ஆலமரம் உள்ள இருந்தது. யோசிச்சு பார்க்கணும். அப்படின்னா இதுல நம்ம பூமிக்குள்ள இவ்வளவு அதிசயங்கள் இருக்குது, இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, இதெல்லாம் இதுக்குள்ள எப்படி வந்தது? எவனோ ஒருத்த ப்ரோகிராம் பண்ணி நீ வாழணும், மனுஷன் நல்லபடியா கஷ்டம் இல்லாம சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி உனக்கு பார்த்தா மண்ணு மாதிரி தெரியுது. அதுக்குள்ளே இருந்து உனக்கு தேவையான திண்டு கழிச்சுட்டு போயிடுறான். அட சேமிச்சு வைக்கணுமா? அரிசி மூட்டையா கடவுள் இறக்கின்ற தின்னுட்டு போயிருப்பான். உனக்கு மிச்சம் என்ன? மனுஷனுடைய மலம் தான் மிச்சமா இருக்கு. அப்ப கடவுள் என்ன பண்றான்? இறைவன் என்ன செய்யறான்? மனிதன் தேவைப்படும் பொழுதெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி பூமிக்குள்ள அவ்வளவு பார்த்தா ஒண்ணுமே தெரியல. இதுக்குள்ளதான் ஆப்பிள் இருக்கிறது நமக்கு தெரியல, இதுக்குள்ளதான் ஆரஞ்சு இருக்கிறது நமக்கு தெரியல, இதுக்குள்ளதான் நெல்லும் இருக்கிறது புல்லும் இருக்கிறது நமக்கு தெரியல, இதுக்குள்ளதான் பழாப்பழம் இருக்குது மாம்பழம் நமக்கு தெரியல. நீ மண்ணன்னு வீசிட்டு போயிட்டு இருக்கிற. அந்த மண்ணுக்குள்ள அத்தனை உற்பத்தி ஆக்கக்கூடியதை உள்ள திணிச்சு வச்சிருந்த சிந்திச்சு பாரு அப்படின்னு என்ன செய்யறான் இறைவன். ஆயாத்துள்ளில் மூக்கினின் சிந்திக்கிற மக்களுக்கு இந்த பூமிக்குள்ள ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அவளா துபுசிரோன், சிந்திச்சு பார்க்க மாட்டீர்களா? வாழ்வர சோத்தை மட்டும் திட்டு போயிருவீங்களா? அது சோறு எப்படி வந்தது யோசிக்க மாட்டீர்களா? இப்படி என்ன செய்யறான் இறைவன் கேட்கிறான். அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்? இந்த பூமி இதில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற மர்மங்கள், அதிசயங்கள், ரகசியங்களை எல்லாம் பார்த்து இதெல்லாம் இந்த பூமிக்கு இயற்கையாக இருக்க சான்ஸ் இல்லை. பூமிக்கு இவ்வளவு திறமை இருக்கிற அளவுக்கு அதுக்கு அறிவு கிடையாது. ஒரு அறிவுள்ள மனுஷன் என்னத்தையாவது செஞ்சா அவனா செய்யறான் முடிவு பண்ண தப்பு இல்ல. இது ஒரு அறிவும் இல்ல, ஒரு சிந்திக்கிறது இல்லாத ஏறி மிதிச்சா ஒண்ணு எதிர்த்து கேட்க முடியாத ஒரு மண்ணு. இந்த மண்ணுக்குள்ள இவ்வளவு பெரிய ஆற்றல் புதைந்து இருக்கிறது என்று சொன்னால் அது அதுவாக இருக்க முடியாது. இதுக்குள்ள ஒரு சூப்பர் பவர் இருந்து கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான், இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்று உங்களுக்கு விளங்கவில்லையா? அவ்வளவு வேண்டாம். அதெல்லாம் ரொம்ப தூரம் மண்ணுக்குள்ள விவசாயிகள்ட்ட போய் கேளுங்க, அவ்வளவு கதையா சொல்லுவாங்க. விஞ்ஞானிகள் யாருமே நாத்திகர்களா இருக்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. யாரெல்லாம் விஞ்ஞானிகளா இருந்தார்களோ, யாரெல்லாம் அறிவியல் ஆய்வு செய்யக்கூடியவர்களா இருந்தார்களோ, யாரெல்லாம் விண்வெளி பயணத்தில் பயணம் செய்து போனார்களோ, அந்த மாதிரி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் வரட்டுவாதம் பேசுகிற பகுத்தறிவாதிகள் மாத்திரம்தான் கடவுள் இல்லை என்று சொல்வார்களே தவிர, ஒரு ஆய்வாளராக இருந்து உள்ளே நுழைஞ்சு இதுக்குள்ள என்ன இருக்கு, ஏன் இருக்கு, எப்படி இருக்குது என்று யோசிக்க ஆரம்பித்தார் என்று சொன்னால் நம்மை மிஞ்சிய ஒரு சூப்பர் பவர் இருக்கிறது. அதை நம்புவதுதான் பகுத்தறிவு என்ற முடிவுக்கு வருவார்கள். பூமியை விட்டு தள்ளுங்க, அடுத்தெல்லாம் கேட்கிறான் அம்புசிக்கும். உங்களை சிந்திக்க மாட்டீங்களா? அவ்வளவு வேண்டாம். உன்னைய சிந்திச்சியா? உனக்குள்ள சிந்தித்து பார். அதுக்குள்ள பெரிய இந்த ஆற்றலை அதிசயத்தையும் பார்க்கும் பொழுது அது தன்னால உண்டாடுச்சுன்னு நினைக்கிறியா? எப்படிப்பா உனக்குள்ள உள்ள அதிசயங்களை ஆற்றலை எப்ப யோசிச்சு பார்த்திருக்கிறியா? அப்படி நல்லா கேட்கிறான். மனிதனுக்குள்ள அவ்வளவு அதிசயங்களையும் அவ்வளவு அல்லாஹ்வுடைய படைப்புகளையே பெரிய அதிசயம் எதுன்னு பார்த்தா மனுஷன் தான் அதிசயம். அல்லாஹ் படைச்ச படைப்புல பெரிய அதிசயம் எது? நீ தான் அதிசயம். அது ஏன் உனக்கு அதிசயமா தெரியல? அதிசயம் எப்ப தெரியும்னா ஒன்னே ஒண்ணு இருந்தா தான் அதிசயமா தெரியும். அது மாதிரி கோடி இருந்தா தெரியாது. எதனால அதிசயமா தெரிய மாட்டேங்குது? நிறைய இருக்கிறோம்ல, 700 கோடி மக்கள் இருக்கிறோம்ல, எல்லாத்தையும் அந்த அதிசயம் இருக்குதுல்ல, அதனால அதிசயமா உங்களுக்கு தெரியல. சிந்திச்சு பார்த்தால் நான் அதிசயம், நீங்க அதிசயம், எல்லாருமே அதிசயம். என்ன அதிசயம்? உனக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு பார். நீ சாப்பிடுறீங்கள, சாப்பிடுற எவ்வளவு கனமான சாப்பாடு, இறைச்சி சாப்பிடுற, எலும்பு கூட முழுங்கலாம், திரும்ப கடிச்சு பாதி கடிச்சு உள்ள முடிஞ்சு விட்டுறான், பூனை சாப்பிடுறான். உள்ள போனா அது அரைக்கிறதுக்கு மிஷின் இருக்க. என்ன மிஷின் இருக்குது? இரும்புல ஸ்டீல்ல மிஷின் வச்சிருக்கிறான் இறைவன். உன் உடம்புக்குள்ள உள்ள மிஷின் இருக்கு, ஸ்டீல்ல செய்யப்பட்டிருக்குது. எந்த மெட்டல்ல செய்யப்பட்டிருக்கு? ஒரு மெட்டலும் இல்ல. பிளேடால கீழே அறுத்து போடலாம். அதான் அந்த மிஷின். உள்ள இருக்கிற மிஷின் என்ன செய்யுது? எதையெல்லாம் அரைக்குது? எவ்வளவு கனமான உணவை எல்லாம் போடுறான். அதை அதை விட மெல்லிசாக இருக்கக்கூடிய அந்த குடல் எதை திங்கிறானோ அதை விட அது மெல்லிசு. எலும்பை எல்லாம் போய் அரைக்கிறா இல்லையா? நீ எலும்பை தின்னுட்டு என்னைக்கு எலும்பு வயிற்றுல குத்துனீங்க டாக்டர் போயிருக்கிறியா? எலும்பை நீ திண்டா கூட என்ன செஞ்சது? அடுத்த நாள் காலையில அதை அரைச்சு தூளாக்கி பஸ்மமாக்கி வெளியே கொண்டாந்து தள்ளிடுறத. இந்த மிஷினை பற்றி சிந்தித்து பார்த்தாயா? இந்த பொருளுக்கு இந்த சக்தி இருக்குமா? உன்னுடைய அறிவை கொண்டு பகுத்தறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்தால் நீ வேண்டா ஒரு ரப்பர்ல ஒண்ணு கொண்டு வா, அதுக்குள்ள எலும்பு வச்சு பிறக்குவோம், அந்த ரப்பர் கையில இருக்குமா? அப்புறம் எத்தனை ஓட்ட போட்டிருக்கு? அந்த மாதிரி ரப்பர் தானங்க அது. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ரப்பர் குழாயாக இருக்கக்கூடிய அந்த குடலுக்குள்ள என்னென்ன சில பேர் போட்டி